ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர் அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்ம இந்த வீடியோவில் யார் பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா கீவா ஜெகநாதன். ஓகேங்களா, கீவா ஜெகநாதர் பற்றி ஸ்கூல் புக்கில் அவுட் சோர்ஸில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் என்னென்ன இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துலாம் வாங்க. ஓகே, கீவா ஜெகநாதன் சரிங்களா. ஸோ ஸ்கூல் புக்கில் பொறுத்த வரைக்கும் 7th நியூ புக்கு, 10th நியூ புக்கு, 12th நியூ புக்கு, 8th ஓல்டு புக்கில் இருக்குது, அப்புறம் அவுட் சோர்ஸில் இருக்குது, அப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் நமக்கு வந்து ரொம்ப ரேராக தான் இருக்குது. ஓகேங்களா, ஓகே, என்ன இருக்குன்றது நம்ம வந்து ஒரு சாம்பிளுக்காக தான் எப்படி கொஸ்டின் கேட்குறாங்கன்றதுக்காக தான் இது இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நம்ம பார்க்குறது. ஓகேங்களா, ஓகே, 7th நியூ புக்கில் 3rd டேர்மில் பேஜ் நம்பர் 4 பாருங்கள். ஓகே, இது நமக்கு 7th நியூ புக்கில் 3rd டேர்ம் சரிங்களா. இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா பேஜ் நம்பர் 4ல் நமக்கு வயலும் வாழ்வும் அப்படி சொல்லிட்டு நமக்கு வந்து ஒரு நாட்டுப்புற பாடல் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நூல்வெளி படிச்சிடலாம். அதாவது நாட்டுப்புறங்களில் உழைக்கின்ற மக்கள் வந்து தங்களுடைய களைப்பு தெரியாமல் இருப்பதற்காக பாட்டு பாடுவாங்க. அந்த பாடல் தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா நாட்டுப்புற பாடல் சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ உழைக்கின்ற மக்கள் தங்களுடைய களைப்பு தெரியாமல் இருப்பதற்காக வந்து பாட்டு பாடுவாங்க. அவ்வாறு பாடும் பாடல் என்னவென்று அழைக்கப்பட்டன? நாட்டுப்புற பாடல். ஏன்னா அது வந்து நாட்டுப்புறங்களில் பாடப்படல் நாட்டுப்புற பாடல் என அழைக்கப்பட்டது. இந்த நாட்டுப்புற பாடலானது வாய்மொழி இலக்கியம் என்றும் அழைக்கப்படுகின்றன. ஓகேங்களா, இது நமக்கு எக்ஸாம்பிளுக்கு முக்கியமான ஒரு பாட்டு சரிங்களா. வாய்மொழி இலக்கியம், நாட்டுப்புற பாடல் என்பது வாய்மொழி இலக்கியம் என்றும் அழைக்கப்படுகின்றது. பல்வேறு தொழில்கள் குறித்த நாட்டுப்புற பாடல்களை மலையருவி என்னும் நூலில் கீவா ஜெகநாதன் தொகுத்துள்ளார். ஓகேங்களா, ஸோ நம்ம யாரை பார்க்குறோம்? கீவா ஜெகநாதன். அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னாக்கா பல்வேறு தொழில்கள் குறித்த நாட்டுப்புற பாடல்களை வந்து எல்லாத்தையுமே என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னாக்கா ஒரு நூலில் தொகுத்துருக்காரு. அந்த நூல் என்ன நூல் அப்படின்னாக்கா மலையருவி. ஓகேங்களா, ஸோ மலையருவி அப்படின்ற நூலில் கீவா ஜெகநாதன் தொகுத்துள்ளார். ஓகேங்களா, ஸோ மலையருவினாலே உங்களுக்கு யார் ஞாபகம் வரணும்? கீவா ஜெகநாதன் ஞாபகம் வரணும். ஓகேங்களா, ஓகே, ஸோ உழைக்கும் மக்கள் தங்கள் களைப்பு தெரியாமல் இருப்பது பாடும் பாடல் நாட்டுப்புற பாடல். நாட்டுப்புற பாடலானது வாய்மொழி இலக்கியம் என்று அழைக்கப்பட்டது. இந்த மாதிரி பல்வேறு தொழில்கள் குறித்த நாட்டுப்புற பாடல்களை கீவா ஜெகநாதன் அவர்கள் மலையருவி என்னும் நூலில் தொகுத்துள்ளார். ஓகேங்களா, ஸோ இந்த மலையருவி என்னும் நூலில் உள்ள ஒரு பாடல் தான் நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. அதுதான் வந்து என்ன அப்படின்னாக்கா வயலும் வாழ்வும். ஓகேங்களா, கீவா ஜெகநாதன் அவர்கள் தொகுத்த மலையருவி என்னும் நூலில் உள்ள ஒரு பாடல் தான் இந்த வயலும் வாழ்வும். ஓகேங்களா, இந்த பாடல் பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக வந்து நமக்கு வந்து எப்படின்னாக்கா ஏலேலங்கடி ஏலேலோ அப்படின்ற மாதிரி வந்து நமக்கு எல்லாமே முடிஞ்சிருக்கும். ஓகேங்களா, தெரியுதுங்களா? ஏலேலங்கடி ஏலேலோ அப்படின்னு முடிஞ்சாலே என்ன அப்படின்னாக்கா அது என்னது? வயலும் வாழ்வும் சரிங்களா. ஸோ வயலும் வாழ்வும்ன்ற பாடலானது கீவா ஜெகநாதன் அவர்கள் தொகுத்துள்ள மலையருவி நூலில் உள்ள ஒன் ஆஃப் த பாடல். ஓகேங்களா, ஸோ ஓடையெல்லாம் தாண்டி போய் ஏலேலங்கடி ஏலேலோ, ஒன்னரை குழி நிலமும் பார்த்து ஏலேலங்கடி ஏலேலோ, சீலையெல்லாம் வரிஞ்சு கட்டி ஏலேலங்கடி ஏலேலோ, சேத்துக்குள்ளே இறங்குறாங்க ஏலேலங்கடி ஏலேலோ. இந்த மாதிரி எல்லாமே நமக்கு பாடல் வரிகள் அப்படின்றது ஏலேலங்கடி ஏலேலோ. ஏன்னா வந்து உழவு பாடல். ஓகேங்களா, ஸோ ஜாலியாக டே வந்து ஏலேலங்கடி ஏலேலோ அப்படின்ற மாதிரி வந்து ஒரு நாட்டுப்புறத்தில் வந்து ஒரு பாடுற பாடலாக வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இது கீவேர்டை ஞாபகம் வச்சுக்கோ. இது யார் தொகுத்துருக்கா அப்படின்னாக்கா கீவா ஜெகநாதன் அவர்கள் சரிங்களா. இதை நமக்கு 7th நியூ புக்கில் உள்ள கண்டென்ட்டு. அடுத்தது பாருங்கள், 10th நியூ புக்கில் பேஜ் நம்பர் 10 பாருங்கள். ஸோ இது நமக்கு 10th நியூ புக்கா. இதில் பார்த்தீங்கன்னாக்கா பேஜ் நம்பர் 10ல் நமக்கு வந்து ஒரு கற்பவை கற்ற பின் அப்படி சொல்லிட்டு வந்து இருக்குமா. அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள். காலை நேரம் ஒரு நிகழ்ச்சிக்காக தொடர் வண்டியில் வந்து இறங்கினார் தமிழறிஞரான கீவா ஜெகநாதன் சரிங்களா. ஸோ கீவா ஜெகநாதன் வந்து ஒரு இடத்துக்கு போயிருக்காரு. அப்போ வந்து அவர் போன இடத்துல அவரை மாலையிட்டு வரவேற்றிருக்காங்க. அந்த மாலையிட்டு வரவேற்றதுமே அவர் வந்து சிலேடையாக என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னாக்கா அடடே காலையிலேயே மாலையும் வந்து விட்டதே என்று சிலேடையாக வந்து சுவைத்து சொல்லியிருக்காரு. யார் அப்படின்னாக்கா கீவா ஜெகநாதன். கீவா ஜான் இருக்கும், இது யார் அப்படின்னாக்கா கீவா ஜெகநாதன். ஓகேங்களா ஆஃபீஸர், அடடே காலையிலேயும் மாலையே வந்து, அதாவது காலையிலேயே மாலையும் வந்து விட்டதே. ஓகேங்களா, இந்த மாதிரி சிலேடையாக வந்து அவர் சொல்லியிருப்பார். அதை வந்து எல்லாருமே வந்து ரசித்து கேட்டிருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ சிலேடை சிறப்பை மிகவும் சுவைத்தனர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. யாருடைய கூற்று அப்படின்னாக்கா கீவா ஜெகநாதன். இதை நோட் பண்ணிக்கோங்க. இதை நமக்கு இந்த 10th நியூ புக்கில் உள்ள கண்டென்ட்டு. அடடே காலையிலேயும் மாலையும் வந்து விட்டதே என்று சொன்னது யார்? கீவா ஜெகநாதன் அவர்கள். சரிங்க ஆஃபீஸர், அடுத்து பாருங்கள் 12th நியூ புக்கில் பேஜ் நம்பர் 104லையும் 218லையும் பாருங்கள். ஸோ 12th நியூ புக்கில் இது நமக்கு 12th. ஓகேங்களா, ஸோ 12th நியூ புக்கில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 104ங்களா. இதில் பாருங்கள் இங்கே இருக்குங்களா,
நீங்களும் கவி பாடலாம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? கி.வா. ஜெகநாதன். நீங்களும் கவி பாடலாம் யார் சொன்னா அப்படின்னாக்கா இது வந்து ஆசிரியர், இந்த நூலின் ஆசிரியர் யார்? கி.வா. ஜெகநாதன். நீங்களும் கவி பாடலாம். ஓகேங்களா? ஓகே, அடுத்தது பேஜ் நம்பர் என்ன இருக்குது? 218ங்களா? ஓகே, 218 என்ன இருக்குது? ஓகே, இங்கே பாருங்கள், இது பேஜ் நம்பர் 218. இங்கே நமக்கு ஒன்று அவருடைய நூல் ஒன்று இருக்குது பாருங்கள். 7 பெருவள்ளல்கள் என்ற நூலின் ஆசிரியர் யார்? கி.வா. ஜெகநாதன். 7 பெருவள்ளல்கள் 7 பெருவள்ளல்கள் என்ற நூலின் ஆசிரியர் கி.வா. ஜெகநாதன். ஓகேங்களா? நீங்களும் கவி பாடலாம் அவர் தான். 7 பெருவள்ளல்கள் அவர் தான். பல்வேறு தொழில்கள் ரிலேட்டடான பாடல்களை மலையருவி இந்த நூலில் தொகுத்தது யார் அப்படின்னாக்கா கி.வா. ஜெகநாதன். சரிங்களா? இது நமக்கு ஸ்கூல் புக்கில் உள்ள கண்டென்ட்டு. ஓகேங்களா? ஓகே, அடுத்தது பாருங்கள். 8th ஓல்டு 3rd டேர்மில் பேஜ் நம்பர் 75. ஸோ இதுவுமே நம்ம 10th நியூ புக்கில் என்ன பார்த்தோமோ அதுதான். இது நமக்கு 8th நியூ புக்கு 3rd டேர்மில் பார்த்திங்க அப்படின்னாக்கா பேஜ் நம்பர் 75 லாஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள். காலையிலேயே மாலையும் வந்து விட்டது. அங்கே என்ன பார்த்தோமோ அதே பாயிண்ட் தான். ஓகேங்களா? சரி, ஒரு இடத்துக்கு போயிருந்திருப்பார். அப்போ வந்து அவர் வந்து எல்லாருமே வந்து மாலையிட்டு வரவேற்றிருப்பாங்க. அதை பார்த்து அவர் என்ன சொல்லியிருப்பாருனாக்கா, அடடே காலையிலேயே மாலையும் வந்து விட்டதே அப்படி சொன்னது என்னக்கா கி.வா. ஜெகநாதன். இதை அப்படியே நீங்கள் என்ன பண்ணிக்கணும், நிறுத்தற்குறிகள். ஓகேங்களா? அந்த கான்செப்ட்லேயே நீங்கள் இதை ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? ஏது அங்கே அடடே பார்த்து இங்கே வந்து ஏது அப்படின்ற மாதிரி வந்து கொஸ்டின் மார்க் போட்டு காலையிலேயே மாலையும் வந்து விட்டதே அப்படின்னு ஆச்சரியமாக சொல்கிறாரு. ஓகேங்களா ஆஃபீஸர்? ஓகே, இது நமக்கு ஸ்கூல் புக்கு நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்தது அவுட் சோர்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். பார்த்திங்களா? இந்த அவுட் சோர்ஸில் நான் சொல்கிற கண்டென்ட்டு ரொம்ப அதிகபட்சம் 4 பாயிண்ட் தான் இருக்கும். ஆனால் ரொம்ப முக்கியமானது, இது கண்டிப்பாக நீங்கள் நல்லா படிச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ தேவையான புக்கு தான் பார்க்க போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்கா நாட்டுப்புறவியல் அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து டாபிக் இருக்கும். இதில் கி.வா. ஜெகநாதன் பற்றி பாருங்கள். தொல்காப்பியர் கூறும் பன்னத்தி என்பது நாட்டுப்புற பாடல்களை குறிக்கும் என்று சொல்பவர்கள் பேராசிரியர். அதில் கி.வா. ஜெகநாதன் அப்படின்றவர் வந்து ஒருத்தராக இருக்கார். ஓகேங்களா? ஸோ தொல்காப்பியர் கூறும் பன்னத்தி அப்படின்றது என்ன அப்படின்னாக்கா நாட்டுப்புற பாடல்களை குறிக்கும். அதாவது தொல்காப்பியர் வந்து பன்னத்தி அப்படின்ற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணியிருப்பார் போல். அந்த வார்த்தை எதை மென்ஷன் பண்ணது சொல்கிறாங்க, நாட்டுப்புற பாடல்களை குறிக்கும் அப்படின்ற மாதிரி வந்து பேராசிரியர் சில சொல்கிறாங்க. அதில் கி.வா. ஜெகநாதனும் ஒருத்தவர். ஓகேங்களா? ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க பார்க்கலாம். பன்னத்தி என்று தொல்காப்பியர் கூறுவார். அந்த பன்னத்தி என்பது நாட்டுப்புற பாடல்களை குறிக்கும் என்று பேராசிரியர்கள் வந்து சொல்கிறாங்க. அதில் வந்து கி.வா. ஜெகநாதரும் ஒருத்தவர். ஓகேங்களா? அடுத்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நாட்டுப்புற இலக்கிய மும்மணிகள் என போற்றப்படுவர் யார் அப்படின்னாக்கா சே. அன்னக்காமு, கி.வா. ஜெகநாதன், நா. வானமாமலை. ஓகேங்களா? ஸோ நாட்டுப்புற இலக்கிய மும்மணிகளுள் ஒருவராக திகழ்கிறார் யார் அப்படின்னாக்கா இந்த கி.வா. ஜெகநாதன் அவர்கள். அடுத்தது பாருங்கள், கி.வா. ஜெகநாதன் அவருடைய நூல்கள் பாருங்கள். நாடோடி இலக்கியம், கஞ்சியிலும் இன்பம், குழந்தை உலகம், மச்சு வீடு, மலையருவி. ஓகேங்களா? ஸோ நீங்கள் இதில் எதை நோட் பண்ணணும், இதை கண்டிப்பாக நீங்கள் நல்லா படிச்சுக்கணும். இந்த வீடியோ பார்க்கும்போதே இந்த டேட்டாவை மைண்டில் ஸ்டோர் பண்ணிவிடுங்க. கி.வா. ஜெகநாதன் அவருடைய எழுதிய நூல்கள் பாருங்கள். நாடோடி இலக்கியம் கி.வா. ஜெகநாதன், கஞ்சியிலும் இன்பம் கி.வா. ஜெகநாதன், குழந்தை உலகம் கி.வா. ஜெகநாதன், மச்சு வீடு கி.வா. ஜெகநாதன், மலையருவி கி.வா. ஜெகநாதன். ஓகேங்களா? நாடோடி இலக்கியம், கஞ்சியிலும் இன்பம், குழந்தை உலகம், மச்சு வீடு, மலையருவி யார்? கி.வா. ஜெகநாதன் அவர்கள். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது நோட் பண்ணிட்டீங்களா? ஓகே, அடுத்தது வந்து கவர்மெண்ட் மெட்டீரியல் பொறுத்த வரைக்கும் நான் பார்த்தேன், எனக்கு சோர்ஸ் கிடைக்கல. ஓகேங்களா? ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்களுமே பாருங்கள். ஓகேங்களா? நான் மெட்டீரியல் 3மே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிட்டேன். எல்லா வீடியோலையுமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இந்த கவர்மெண்ட் மெட்டீரியல் லிங்க்கு, அடுத்து வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் லிங்க்கு, அப்புறம் இது வரைக்கும் நான் என்னென்னலாம் டீச் பண்ணியிருக்கணும் அது எல்லாமே உங்களுக்கு டாபிக் வைஸ் வந்து சூப்பராக உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து பின் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா? நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இங்கே ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்களேன். பொறுத்துக நூலாசிரியர் பொறுத்துகளை நாடோடி இலக்கியம் யார்? கி.வா. ஜெகநாதன். பார்த்தோமா? ஸோ இந்த அவுட் சோர்ஸில் பார்த்துருந்தோமா நாடோடி இலக்கியம் ஃபஸ்ட்டு அது அந்த நூல் தான் இருந்துச்சு. இங்கே இருக்குங்களா நாடோடி இலக்கியம், இதுதான் நமக்கு ஸ்டார்டிங்லேயே இருந்த நூல். ஸோ அதை தான் நமக்கு வந்து ப்ரீவியஸ் இயர்லேயும் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா ஆஃபீஸர்? இங்கே பாருங்க, இது வந்து 2023 குரூப் 3ல் கேட்ட கொஸ்டின் பேப்பர். ஓகேங்களா? ஸோ நாடோடி இலக்கியம் நூலின் ஆசிரியர் யார்? கி.வா. ஜெகநாதன். அப்போ அவர் நூல்கள்லாம் அப்படி என்னென்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். வாய்விட்டு சொல்லுங்கள் என் கூடவே. நாடோடி இலக்கியம், கஞ்சியிலும் இன்பம், குழந்தை உலகம், மச்சு வீடு, மலையருவி. உங்களுக்கு
இதிலேருந்து கண்டிப்பாக கொஸ்டின் இருக்குது, நான் அடித்து சொல்கிறேன். ஓகேங்களா? ஓகே ஆஃபீஸர். ஸோ கீவா ஜெகநாதன் பற்றி கண்டென்ட் இவ்வளோ தான். இதுவே உங்களுக்கு ஓரளவுக்கு போதுமானதாகவே இருக்கும். ஓகேங்களா? ஒருத்தங்க என்ன அப்படின்னாக்கா, நான் இன்றைக்கி காலையில் வந்து தாராபாரதி ரிலேட்டடாக வீடியோ போட்டிருந்தேன். அதில் வந்து 6th ஓல்டு புக்கில் செகண்ட் டேர்மில் பேஜ் 33 50 இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதில் 33 உள்ளது நான் டீச் பண்ணியிருப்பேன், 50 இருக்கிறது சொல்லியிருக்க மாட்டேன். அது என்னன்றது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அது என்ன அப்படின்னாக்கா, அந்த நூலை வச்சு தான் நமக்கு வந்து கொஸ்டின். ஓகேங்களா? இது நமக்கு 6th ஓல்டு செகண்ட் டேர்மில், ஓகேங்களா, 6th ஓல்டு செகண்ட் டேர்மில் தான் சொல்லியிருந்தேன். அதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா பேஜ் நம்பர் 50 பாருங்கள், புக் பேக் கொஸ்டின் தான் அங்கே இருக்குது, வேறு எதுவும் இல்லை. அந்த இடத்துல என்ன அப்படின்னாக்கா, திண்ணை எடுத்து திருவாக்கு யார்? தாராபாரதி. ஓகேங்களா? ஸோ அவருடைய நூல்கள் நம்ம பார்த்துருந்தோம். அதில் திண்ணை எடுத்து திருவாக்குன்றது அவருடைய நூல்கள் தான். ஓகேங்களா? ஸோ இதுதான், அதாவது அவர் எழுதிய பாடல். கரெக்டுங்களா? இதுதான் நான் சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன், இதை நான் சொல்லாமல் விட்டுட்டேன் போல். ஓகேங்களா ஆஃபீஸர்? ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.